இம்ப்ரெஸ் ஃபிலிம்ஸ் மற்றும் மெட்ரோ புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எம்எஸ் பாண்டியன் இயக்கத்தில் நடிகர்கள் சத்யா, டேனி, ஜெயபிரகாஷ், தீபா சங்கர், சென்ட்ராயன், ஸ்டில்ஸ் பாண்டியன் இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் ராபர். இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதைக்களம் என்னென்னா, சென்னையில் சில வருஷத்துக்கு முன்னாடி செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. இதில் ஈடுபடுறவங்க மக்களோட மக்களாக கலந்ததுனால அவங்கள கண்டுபிடிக்கிறதுல போலீஸாருக்கு பெரிய சிரமம் ஏற்பட்டுச்சு. இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த ராபர் படத்தை இயக்கியிருக்காரு எம்எஸ் பாண்டியன். கிராமத்தில் படிச்சுட்டு சென்னைக்கு வரும் சத்யா அங்கே இருக்கிற ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்வார். எல்லாரையும் போல் நம்மளும் பெண்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், சொகுசு வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு முகமூடி அணிஞ்சிட்டு பெண்கள்கிட்ட செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுவார். இதே போல் ஐடியில் வேலை செஞ்சுட்டு வர ராபரி தொழில் செய்யும் டேனி கூட்டாளியிடம் வழிப்பறி செஞ்ச நகைகளை கைமாற்றி பணம் வாங்குவார். இதனால் சத்யாவுக்கு உதவ மற்றொருவரை அனுப்பி வைக்கிறாரு டேனி. இவங்க 2 பேரும் சேர்ந்து பல இடங்களில் செயின் இருக்கும் சம்பவங்களை செய்கிறாங்க. இதே மாதிரி ஒரு பெண்கிட்ட சங்கிலி அறுத்துட்டு தப்பிக்கும்போது அந்த பெண்ணை துரத்திட்டு போகும்போது சாலையில் விருந்து இறந்துடுறாங்க. அந்த சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் மற்றும் போலீஸ் மத்தியில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது. அதோட அந்த பெண்ணோட தந்தையான ஜெயபிரகாஷ் தன் மகளோட சாவுக்கு காரணமானோ கண்டுபிடிச்சி தன் கையால் கொலை செய்யணும்னு நினைப்பார். அவருக்கு போலீஸான ஸ்டில்ஸ் பாண்டியன் உதவி செய்வார். இதற்கிடையில் சத்யா இவங்ககிட்ட மாட்டிக்கிறாரு. அவரை இவங்க இருவரும் சேர்ந்து கடத்துறாங்க. அதற்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, சத்யா எப்படி இவர்கிட்டருந்து தப்பிச்சாரு, எப்படி சிக்கினாரு, சத்யாவுக்கு டேனிக்கு என்ன தொடர்பு, அதுக்கப்புறம் போலீஸில் மாட்டினாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை.